என் உயிரோடு கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி என்றால் அது நம் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆண்ட அந்த 9 ஆண்டு கால ஆட்சிற்கு இன்றளவில் ஒருவரும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தவில்லை. காரணம், அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும் இன்றளவிலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியினரும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம் காமராஜர் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தின் நிழலை கூட அவர்களால் இன்று வரை தாண்ட முடியவில்லை. காரணம், அவர் கொண்டு வந்த கல்வி திட்டமாக இருக்கட்டும், அவருக்கு காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ராஜாஜி என்ற ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் குலத்தொழில் திட்டத்தை அமல்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் நம் பெருந்தலைவர் காமராஜரோ இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனவுடன் அவர் இட்ட முதல் கையொப்பம் அந்த குலத்தொழிலை ரத்து செய்துவிட்டு 6000 பள்ளிக்கூடங்களை திறக்க சொல்லி உடனடியாக ஆணையிட்டதுடன் இல்லாமல் அதுக்கு கையொப்பமிட்டு உடனடியாக 6000 பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அத்துடன் நிறுத்தி கொண்டாரா? இல்லை. அந்த 6000 பள்ளிக்கூடத்திற்கு வரும் மாணவர்கள் பசியறிந்த நம் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால், அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி பெரிய அளவு தலைவிரித்தாடியது. அந்த நிலை நெருக்கடியிலும் எத்தகைய நிலை நெருக்கடி இருந்தாலும் நான் கையேந்தியாவது என் பிள்ளைகளுக்கு உணவளிப்பேன் என்ற உன்னத உணர்ச்சியோடு அன்று அந்த மதிய உணவு திட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அத்துடன் நிறுத்தி கொண்டாரா? இல்லை. சீருடை அன்ற காலகட்டத்தில் ஜாதி வெறி மிக பெரிய அளவில் தலை தோங்கி இருந்தது. அந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் மாணவர்கள் மனதில் இருந்து அந்த ஜாதி வெறியை அகற்ற வேண்டும். அதற்காக கொண்டு வந்தார் அனைவருக்கும் சீருடை. பணக்காரன் பளபளவென்று உடை அணிந்திருப்பான், பறையனோ அவன் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவன் என்று அவர்களுக்கு ஒரு முற்றுகை குத்தியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வறுமை கோட்டில் இருப்பதால் அவனால் அந்த பளபளப்பான ஆடையை அணிய முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்டுவதற்காக நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சீருடை என்று ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது அனைவரும் சீருடை அணிந்து ஒரே மாதிரி சீருடை அணிந்திருக்கும் பொழுது அப்பொழுது கேட்கிறார், இதில் தாழ்ந்த ஜாதிக்காரன் யார், கீழ் ஜாதிக்காரன் யார், உயர்ந்த ஜாதிக்காரன் யார் என்று கேட்கும் பொழுது எந்த ஒரு வேறுபாடும் தெரியவில்லை. அனைத்தும் சமமாகவே தெரிகிறது. அத்தகைய புரட்சி வாழ்ந்த திட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சாதித்து காட்டினார். அத்தோடு நிறுத்தி கொண்டாரா? இல்லை. அவர் ஆண்ட 9 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவர் இந்த தமிழ்நாட்டில் 17,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார். ஆனால் இன்று ஆளும் இந்த திருட்டு திமுக அரசோ அவர் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார், இவரோ மதுபான கடைகளை திறந்து குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் கூறவில்லை. 6 நாட்களுக்கு முன்பு நான் காட்சி ஊடகத்தில் பார்த்தேன். ஒரு ஆசிரியர், இந்த நாட்டில் நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்றால் அது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசிரியர் காலை வரும்பொழுது நல்ல நிலையில் வருகிறார், மதியம் உணவு இடைவேளையில் அவர் செல்லும் பொழுது நிறைந்த மது போதையில் உணவு இடைவேளை என்பது 1 மணி நேரம்தான் அனைத்து பள்ளிகளிலும் இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் அவர் நடந்தே சென்று அந்த மதுபான ஆலையில் குடித்துவிட்டு அவர் தன்னிலை மறந்து ஆடிக்கொண்டே அதே வகுப்பறையில் வந்து படுத்து தூங்குகிறார். அதை பார்க்கும் நம் மாணவர்கள் எத்தகைய மனநிலைக்கு ஆளாகுவார்கள்? நான் இங்கே கூற வருவது என்னவென்றால், அந்த பள்ளிக்கூடத்துக்கு
எவ்வளவு அருகில் அந்த மதுபான கடை அமர்ந்திருந்தால் அவர் நடந்தே சென்று குடித்துவிட்டு அந்த பள்ளிக்கு வந்திருப்பார். அப்போ நாளை நல்ல சமூகத்தை இந்த ஆசிரியர்களால் எவ்வாறு நிலைநாட்ட முடியும்? அவர் எத்தகைய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தால் அந்த மதுபானையில் மது அருந்திவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் உறங்குவார். இன்று ஆசிரியர் சமூகத்தில்தான் நல்ல ஒரு சமூகத்தை படைக்க முடியும். இன்று அதுவும் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலை இதேமாரி தொடரும் என்றால் தமிழ்நாட்டை நல்ல சமூகமாக படைக்க முடியாது. காரணம், இன்னைக்கு அனைத்து பள்ளி சிறுவர்களிடம் அன்னைக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் எல்லாம் புத்தகத்தை எடுத்து சென்றார்கள். ஆனால் இன்று கூலிப், ஆன்ஸ், மெத்துபெட்டமின், கஞ்சா மிட்டாய் போன்ற பொருட்களை பள்ளிக்கே கொண்டு சென்று அதை உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்பது யார்? இந்த அரசுதான். இந்த அரசுதான் அதை தட்டி கேட்க வேண்டும். அவர்கள் நினைத்தால் ஒரே ஒரு நிமிடத்தில் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு போதைப் பொருளும் இல்லாமல் மாற்ற முடியும். வேணென்றால் எங்கள் அண்ணன் சீமானிடம் கொடுத்து பாருங்கள் 5 ஆண்டை. இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு போதைப் பொருள் புழக்கத்தில் இருந்தால் அன்றே நாங்கள் கையெழுத்து விட்டு அரியணையை விட்டு கீழே இறங்குகிறோம். அடுத்ததாக நீர். நம் காமராஜரோ மிகப்பெரிய 9 மேல்பட்ட அணைகளை கட்டி நீரை தேக்கி வைத்து நம் தமிழ்நாட்டின் விவசாயத்திற்காகவும் தமிழ்நாட்டின் குடிநீர் ஆதாரமாகவும் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப நம் பெருந்தலைவர் காமராஜர் அன்று நீர்நிலைகளை கட்டி நீர்களை தேக்கி வைத்து சிறந்த முறையில் அதை மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்றோ பள்ளிக்கரணை ஏரி நம் கிழக்கு கடலோர சாலையில் வரும்பொழுது நம்மை முதல் வரவேற்கும் மிக அரும்பெரும் கொடையாக இருக்கும் அந்த பள்ளிக்கரணை ஏரி. வெளிநாட்டுகளிலிருந்து பறந்து வரும் பறவைகள் அங்கே தங்கி அங்கே இறால் துள்ளி விளையாடும். அந்த இறால்களை சாப்பிட்டு அங்கே முட்டையிட்டு குஞ்சு பறித்து அங்கே இனப்பெருக்கத்தை முடித்துக்கொண்டு அதற்கு பின்பு அது பயணத்தை தொடங்கும். ஆனால் இன்றோ அந்த பள்ளிக்கரணை ஏரி குப்பை மேடாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நம் அண்ணனை அரியாசனத்தில் அமர வைத்தால் மட்டுமே இது இத்தகைய கொடுமைக்கு தீர்வாக அமையும். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். காமராஜர் ஐயா இன்று நாம் எவ்வாறு நினைக்கிறோம்? நம் வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு ஒப்பற்ற ஒரு ஆளுமையாக நம் காமராஜரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காமராஜர் ஐயா சொன்னது, திருடனை வீட்டிற்கு கூப்பிடுவதும் இந்த திமுக காரர்களிடம் ஆட்சியை கொடுப்பதும் ஒன்றுதான் என்று அன்றே காமராஜர் சொல்லியிருக்கிறார். நாம் அனைவரும் காமராஜரின் சொல்படி கேட்டு வருகின்ற 2026 தேர்தலில் நம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருக்கும் அண்ணன் அவர்களை வெற்றியடைய செய்து ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வெற்றியை இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சீமான் அண்ணனுக்கு பரிசாக அளிக்குமாறு உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை அமையும். நாம் தமிழர் அரசு சொல்லும் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.